வணக்கம். மியூச்சுவல் ஃபண்ட் சீரீஸில் தேர்ட் சீரீஸில் இன்னைக்கு முதலீட்டு இலக்குகள் பற்றி புரிஞ்சு கொள்ள போகிறோம். ஸோ நமக்கு எந்த ஒரு அஹ், எந்த ஒரு திட்டத்தையும் திட்டத்துக்கும் முதல்ல இலக்குகள் நிர்ணயிக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி தான் முதலீட்டுக்கும் நமக்கான இலக்குகளை முன்கூட்டியே நிர்ணயிக்கிறது மூலமாக நீங்கள் வந்து நல்ல திட்டங்களை தேர்ந்தெடுக்க முடியும். ஸோ ஒரு ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் உங்களுடைய இலக்குகள் தெளிவாக நிர்ணயிச்சிங்கன்னா அதுக்கேற்ற ஸ்கீம்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணணும். அப்போதான் நீங்கள் நல்ல கரெக்டான திட்டங்களை தேர்ந்தெடுக்க முடியும். ஸோ நீங்கள் எந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அதுலேருந்து எதிர்பார்க்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் என்ன அப்படின்றத பற்றி நீங்கள் முன்கூட்டியே ஒரு எஸ்டிமேட் வச்சு அது மூலமாக நீங்கள் வந்து நிர்ணயிக்கிறது ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து 1 to 5 டைம் பீரியடுக்குள்ளே நீங்கள் உங்களுடைய நிதி தேவைகள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உதாரணத்தை சொல்லணும்னா நம்மளுடைய தற்காலிக நிதி தேவைகள், குழந்தை ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது, ஒரு டூர் எக்ஸ்பென்ஸ்க்காக நீங்கள் அசட்டை அலர்ட் பண்ணுறது, அல்லது உங்களுடைய மெடிக்கல் எமர்ஜென்சிக்காக நீங்கள் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லிக்விட் ஃபண்டு அல்லது மணி மார்க்கெட் ஃபண்டு அல்லது ஷார்ட் டேர்ம் டெப்ட் ஃபண்ட், அதாவது எஃப்டி அல்லது ஆர்டி, இந்த முதலீட்டு திட்டங்களை நீங்கள் சூஸ் பண்ணுறது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நடுத்தர இலக்குகளான ஒரு 5 to 10 இயர்க்குள்ள நீங்கள் அடைய வேண்டிய இலக்குகளான ஒரு வீடுக்கு முன்பணம் அல்லது ஒரு காருக்கு முன்பணம் கட்டுறது, அல்லது பாதி பணத்துக்கு கட்டுறதுக்காக சேமிக்கிறது, அல்லது நம்ம பசங்களுடைய தொழில்நுட்ப படிப்புக்காக செலவழிக்கிறது, அல்லது சொந்த தொழில் தொடங்குறதுக்காக சேவ் பண்ணுறது, அல்லது திருமண செலவு, இதை மாதிரி செலவுகள் நீங்கள் மீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து எந்த மாதிரி ஃபண்டை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைபிரிட் மாடல் ஃபண்டு சூஸ் பண்ணலாம், அல்லது பேலன்ஸ்டு அட்வான்ஸ்டு ஃபண்ட்ஸை சூஸ் பண்ணலாம், அல்லது ஷார்ட் டேர்ம் அல்லது மீடியம் டேர்ம் டெப்ட் ஃபண்டை சூஸ் பண்ணலாம், அல்லது ஆர்டி அப்படின்ற மெத்தட்ஸை சூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஷார்ட் டேர்மாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும், அதாவது லெஸ் தென் 5 இயர்க்குள்ளே சூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மணி மார்க்கெட், அதாவது டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் நீங்கள் சூஸ் பண்ணலாம், அல்லது நடுத்தரமாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஹைபிரிட் ஃபண்டை சூஸ் பண்ணலாம், அல்லது பேலன்ஸ்ட் அட்வான்ஸ் ஃபண்டை சூஸ் பண்ணலாம், அல்லது ஆர்டி மூலமா சூஸ் பண்ணலாம். அல்லது நீங்க லாங் டேர்மா இன்வெஸ்ட் பண்றதா இருந்தா, அதாவது நீங்க 10 இயர்ஸ்க்கு அதுக்கப்புறம் 10+ இயர்ஸ்க்கு அப்புறம் தேவைப்படக்கூடிய முதலீட்டுக்கு நமக்கு தேவை அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அதாவது நமக்கு ஓய்வு காலத்துக்கான நிதி திட்டமிடல், அல்லது சொந்தமாக வீடு வாங்குறது, அல்லது நம்ம அசட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிறந்த முதலீடுன்னு பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் தான் கரெக்டானதா இருக்கும். ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் அல்லது இண்டெக்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் இல்லைனா இடிஎஃப் அல்லது என்பிஎஸ், இது மாதிரி திட்டங்களை நீங்கள் சூஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம ஒரு ஒரு மியூச்சுவல் ஃபண்டை செலக்ட் பண்ணும்போது நம்மளுடைய முதலீட்டு திட்டங்கள் எத்தனை காலத்துக்கு நம்ம இதை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு நீங்கள் தெளிவான திட்டமிடல் இருந்தால் தான் நீங்கள் வந்து நல்ல கரெக்டான பிளானை சூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணதுக்கு முன்னாடியே நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ அப்படின்னு நீங்கள் முன்னாடியே கணக்கெடுத்து அதுக்கேற்ற மாதிரி திட்டங்களை செலக்ட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்க முதலீடு செய்யறதுக்கு முன்னாடியே ஸ்மார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்னிக் இருக்கு. ஸ்பெசிபிக், மெஷரபிள், அச்சீவ்மெண்ட் அண்ட் ரிலவெண்ட் டைம் பவுண்ட். இந்த இந்த நாலுத்தையும் நீங்க முன்கூட்டியே கணிச்சு அதுக்கேற்ற மாதிரி நீங்க திட்டமிடுறது உங்களுக்கு சரியானதா இருக்கும். ஸோ அடுத்து நீங்க முதலீடு திட்டமிடுறது தான் நீங்க முதல்ல உங்களுடைய இலக்குகளை குறுகிய காலம், நீண்ட கால இலக்கு அப்படின்னு சொல்லிட்டு மூணா பிரிங்க. குறுகிய காலம், நடுத்தரம், நீண்ட காலம் அப்படின்னு பிரிங்க. குறுகிய காலன்றது 5 இயர்ஸ்க்குள்ள, நடுத்தரன்றது 5 to 10 இயர்ஸ், நீண்ட காலன்றது 10+ இயர்ஸ். ஸோ இது மாதிரி இலக்குகளை பிரித்து அதுக்கேற்ற மாதிரி திட்டங்களை செலக்ட் பண்ணுறது ரொம்ப கரெக்டானதாக இருக்கும். ஸோ நீங்கள் திட்டமிடுதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். திட்டமிட்டு நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு பணம் எந்த காலத்துக்குள்ள தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்கீம்ஸை செலக்ட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். நீங்கள் நீண்ட காலத்தில் முதலீடு பண்ணுறதா இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ஸ்கீம்ஸை சூஸ் பண்ணுங்கள். அது லாங் டேர்மில் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். அதே போல் இண்டெக்ஸ் ஃபண்டை சூஸ் பண்ணுங்கள், அல்லது இடிஎஃப்ஐ சூஸ் பண்ணுங்கள். இதுவும் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் நடுத்தரம் அப்படின்னா நீங்கள் பேலன்ஸ்டு ஃபண்ட் அல்லது ஹைப்ரிட் ஃபண்டை சூஸ் பண்ணலாம். ஷார்ட் டேர்மாக இருந்தால் டெப்ட் ஃபண்டை சூஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். டெப்ட் ஃபண்டில் ரிஸ்க் ரொம்ப குறைவு, நடுத்தரத்தில் ஆவரேஜான ரிஸ்க் இருக்கும், நீண்ட காலத்தில் ரிஸ்க் இருக்கும், ஆனால் நல்ல ரிட்டர்ன்ஸும் இருக்கும். ஸோ நீங்கள் இலக்குகளை நிர்ணயிக்கும் போது அதை குறுகிய காலம், நீண்ட காலம், லாங் டேர்ம் அப்படின்னு சொல்லி பிரித்து நீங்கள் அதுக்கான திட்டங்களை தேர்ந்தெடுங்க. ஸோ
ஸோ நீங்கள் ரிஸ்க்கும் ரிவார்டும் ஒரு ஒரு நாணயத்தினுடைய இரண்டு பக்கங்கள் மாதிரி. ரிஸ்க் எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து ரிவார்ட்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் ரிஸ்க் எடுக்கக்கூடாதுன்னா நீங்கள் டெபிட் ஃபண்டை சூஸ் பண்ணுங்க, அல்லது ஆவரேஜான ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு நடுத்தரம் ஃபண்டு சூஸ் பண்ணுங்க. ஹை ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து நீண்ட கால பிளானில் ஈக்விட்டி ரிலேட்டடான ஃபண்ட்ஸை சூஸ் பண்ணுறது கரெக்டான முடிவாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த எந்தெந்த ஸ்கீம்ஸில் எந்தெந்த ரிஸ்க் இருக்குது அப்படின்றத நீங்கள் முன்னாடியே முன்கிட்டு அறிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நீண்ட காலமாக நடுத்தரமாக அல்லது குறுகிய நடுத்தரமாக நீண்ட காலம் அப்படின்னு சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கான பிளான்ஸை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். அடுத்து ஒவ்வொரு நீங்கள் செய்யக்கூடிய முதலீட்டையும் ஒவ்வொரு ஆண்டுகளையும் அதை ரிவ்யூ பண்ணி எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் வாட்ச் பண்ணுறதும் ரொம்ப கரெக்டானதாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு நிதியாண்டு முடிவுலையும் நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்து முடிவெடுக்கிறதும் ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். ஸோ முதலீட்டு திட்டங்கள் யாரெல்லாம் பிளான் பண்ணணும் அப்படின்றத எல்லாருமே யாரெல்லாம் முதலீடு செய்கிறோமோ நம்ம எல்லாருமே வந்து தனிநபர், இண்டிவிஜுவல், என்டர்பிரைனர் அல்லது ஓய்வு நிலைக்கு தயாராகவங்க, ரிட்டையர்ட் ஆக போகிறவங்க, இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இலக்குகளை முன்னாடியே திட்டமிடுறது ரொம்ப கரெக்டாக இருக்கும். நீங்கள் திட்டமிட்டு அதுக்கேற்றமான திட்டங்களை இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுடைய எதிர்காலத்து தேவையை வந்து நீங்கள் மீட் பண்ணிக்க முடியும். ஸோ பணத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிலையான வேல்யூ கிடையாது. ஸோ இது வந்து பணத்தின் மதிப்பு வந்து எப்பவுமே டிராஸ்டிக்காக வீழ்ச்சி அடைந்துகிட்டே தான் இருக்கும். பணவீக்கம் எந்த அளவுக்கு உயருதோ அந்த அளவுக்கு பணத்தினோட மதிப்பு எழுந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனுடைய மதிப்பு நீங்கள் இப்போ உங்களுக்கு ஆவரேஜாக ஒரு 10% பணவீக்கம் வளர்ச்சி அடையுதுன்னா ஒரு 5 ஆண்டுகளுக்குள்ளவே அதனுடைய பணத்திலேருந்து 40% வேலை வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ உங்களுக்கு பர்ச்சேசிங் பவர் ரொம்ப ரேப்பிடாக குறைஞ்சிட்டே இருக்கும். ஸோ அதை நீங்கள் பீட் பண்ணணும்னா கண்டிப்பாக அதை விட அந்த பணவீக்கத்தை விட கூடுதலான ரிட்டர்ன் கிடைக்கணும். நீங்கள் ஃபிக்ஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் சூஸ் பண்ணீங்கன்னா அதனுடைய ரிட்டர்ன்ஸ் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். ஸோ லாங் டேர்மில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் அசட்டில் வந்து பெரிய க்ரோத் இருக்காது. ஸோ நீங்கள் நல்ல க்ரோத் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஓரளவுக்கு ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். ரிஸ்க்கும் ரிவார்டும் ஒரு நாணயத்தினுடைய 2 பக்கங்கள் மாதிரி. நீங்கள் ரிஸ்க் நீங்கள் ரொம்ப யங்ஸ்டராக இருக்கீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ரிஸ்க் எடுத்து நல்ல திட்டங்களில் லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும். ஆனால் நீங்கள் ரொம்ப ரிட்டையர்டு ஸ்டேஜஸில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டை சூஸ் பண்ணுறது கரெக்டான ஒரு முடிவாக இருக்கும். ஸோ அடுத்தடுத்த டாபிக்கில் அடுத்து நம்ம ரிஸ்க் டாலரன்ஸ் அப்படின்ற ஒரு டாப்பிக்கை பார்க்க போகிறோம். ஸோ ரிஸ்க்கு நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ரிஸ்க்கும் ரிவார்டும் ஒரு நாணயத்தின் 2 பக்கங்கள்ன்ற மாதிரி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் எந்த அளவுக்கு ரிஸ்க்கு எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த ரிவார்ட்ஸ் இருக்கும். நம்ம ரிஸ்க்கு நீங்கள் ரொம்ப ரிஸ்க்கே எனக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் டெப்ட் சூஸ் பண்ணலாம், அல்லது மாடரேட் ரிஸ்க் அப்படின்னா நீங்கள் பேலன்ஸ் அல்லது ஃப்ளெக்ஸி ஃபண்டை சூஸ் பண்ணலாம். எனக்கு ஓரளவுக்கு நான் வந்து ரிஸ்க் எடுப்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக வந்து ஈக்விட்டி ஃபண்டை சூஸ் பண்ணலாம். ஸோ இதில் ஈக்விட்டி ஃபண்ட்லையும் லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் அதனுடைய ரிஸ்க்கை குறைக்க முடியும். ரிஸ்க்கை குறைக்கிறதுக்கான ஒரே வழி லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணுறது தான். ஒரு மார்க்கெட் வந்து சைக்கிள் மாதிரி ஒர்க் ஆகும் சொல்லியிருந்தோம். அந்த மார்க்கெட் சைக்கிளில் நீங்கள் லாங் டேர்ம் எஸ்ஐபி மூலம் இன்வெஸ்ட் பண்ணும்போது இந்த மார்க்கெட்டினுடைய இண்டிவிஜுவல் ஃப்ளக்சுவேஷன்ஸை நீங்கள் லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணும்போது அதை வந்து அவாய்ட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஒரு 10% ரிட்டர்ன் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஒரு நல்ல ஈக்விட்டி ஃபண்டில் சூஸ் பண்ணும்போது ஒரு 10% லாஸ் ஆனாலும் நான் கண்டினியூவாக அதை வந்து இன்வெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கான அந்த மைண்ட் செட்டோடு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த ரிஸ்க்கை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னா தான் நீங்கள் வந்து முதலீடு செய்யும்போது வரக்கூடிய ஃப்ளக்சுவேஷன்ஸை நீங்கள் ஃபேஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் நீங்கள் முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கீம்ஸினுடைய ரிஸ்க் என்ன அப்படின்றத நீங்கள் ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் முதலீடு செய்யுங்க. அதுதான் கரெக்டானதாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பற்றி பார்க்க போகிறோம். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோனா இப்போ ஒவ்வொரு மியூச்சுவல் ஃபண்டும் அவங்களுக்கான எக்ஸ்பென்சஸ் இருக்கும். ஸோ ஃபண்ட் மேனேஜர்ஸ் வச்சுருக்காங்க. ஃபண்ட் மேனேஜருக்கு சேலரிஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு ஷேர் மார்க்கெட்டில் ஒரு பங்கை வாங்கி விற்றா அதுக்கான புரோக்கரேஜ் சார்ஜஸ் இருக்கும். அது இல்லாமல் எஸ்டிடி சார்ஜஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஜிஎஸ்டிஸ் இருக்கும். ஸோ எல்லா டேக்ஸஸ்லாம் இருக்கும். ஒரு பங்கு வாங்கி விற்றா அதுக்கான செலவுலாம் இருக்கும். அந்த செலவுலாம் வந்து இன்வெஸ்டர் ஆகிய நம்ம தான் அதை வந்து பியர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் மேனேஜ்மெண்ட் கட்டணும், அதுக்கப்புறம் எஃபோர்ட் ஃபீஸ், அதுக்கப்புறம் அவங்க அட்வர்டைஸ் பண்ணுவாங்க, அந்த ஸ்கீம்ஸை விளம்பரப்படுத்துவாங்க இல்லையா பொதுமக்களுக்கு. ஸோ அதுக்கான காஸ்ட்டு, அதுக்கப்புறம் கஸ்டோடியன் காசு, அதாவது கட்டணம், அதாவது நீங்கள் உங்களுடைய அவங்க வாங்கி வச்சிருக்க ஷேர்ஸ் எல்லாமே அந்த ஒரு டிமேட் அக்கௌண்ட்டில் ஹோல்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான கஸ்டோடியன் ஃபீஸஸ், இது மாதிரி சின்ன சின்ன நிர்வாக செலவுகள் மற்றும் சட்டப்பூர்வமான செலவுகள்
அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸ், இப்படி நிறைய செலவுஸ்லாம் அவங்க மீட் பண்ணுவாங்க. இது எல்லாமே தங்களுடைய அந்த ஃபண்டில் இருக்கக்கூடிய ப்ராஃபிட்லேருந்து தான் ஏர்ன் பண்ணுவாங்க. ஸோ அந்த அந்த அதையும் வந்து அது இல்லாமல் நீங்கள் ஒரு ஒரு ஸ்கீம்ஸில் உள்ளே வரீங்க வெளியே வரீங்க அப்படின்னா அதுக்கான லோட் ஃபீஸ்ன்னு சொல்லுவாங்க. நீங்கள் உள்ளே வரதுக்கும் எக்ஸிட் ஆகிறதுக்கும் ஒரு 1% 2% வரையும் சார்ஜஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸ்பென்சில் தான் சேரும். இந்த எக்ஸ்பென்சஸ் வந்து உங்களுடைய நெட் அசெட் வேல்யூலேருந்து கழிச்சு வரக்கூடியதான் நிகர லாபம். ஸோ உங்களுக்கு ஒரு ஒரு 14% ரிட்டர்ன் வருதுன்னா நீங்கள் இந்த செலவு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ உங்களுக்கு 2% இருக்குன்னா அது கழிச்சு வரதான் நெட் ரிட்டர்ன். ஸோ அப்போ வந்து செலவு விகிதத்துக்கும் ஒரு வரையறை வச்சிருக்கிறாங்க எஸ்எபி. ஸோ அதுக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி வச்சிருக்கிறாங்க. ஸோ இப்போ பார்க்கணும்னா ஒரு 500 கோடி வரையும் அந்த அசெட் மேனேஜ் கம்பெனி வந்து 500 கோடி வரையும் யூஸ் பண்ணுறாங்கன்னா அதிகபட்சம் 2.2 2.5 வரையும் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 750 கோடி வரையும் இருந்தால் 2%, 750 2000 வரையும் இருந்தால் 1.75%, 2000 5000 வரையும் அசெட் மேனேஜ் கம்பெனி அவங்க அசெட்டை ஹோல்ட் பண்ணால் 1.6% வரையும் மேக்ஸிமம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபண்டை செலக்ட் பண்ணும்போது நீங்கள் டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்டை செலக்ட் பண்ணீங்கன்னா அதனுடைய எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ரொம்ப குறைவாக இருக்கும். ஆனால் நீங்கள் ரெகுலர் மியூச்சுவல் ஃபண்டை சூஸ் பண்ணும்போது உங்களுக்கான எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 1 to 1 or 2% வரை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுக்கு செலவு விகிதம் குறைவாக இருக்கணும்னா நீங்கள் டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்டை சூஸ் பண்ணலாம். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கான மியூச்சுவல் ஃபண்டுடைய எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ குறைவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபண்டை செலக்ட் பண்ணும்போது எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஸோ 1% அப்படின்றது நீங்கள் லாங் டேர்ம் பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய அளவிலான ரிட்டர்ன்ஸாக இருக்கும். ஸோ நீங்கள் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவை அந்த கம்பெனியுடைய பேலன்ஸ் ஷீட்லேருந்து நீங்கள் ஃபைன் பண்ண முடியும். அது இல்லாமல் அசோசியேஷன் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் இந்தியா என்ற இணையதளத்திலும் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அது எந்தெந்த ஃபண்டு எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து அந்த வெப்சைட்டில் அப்லோட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அந்த வெப்சைட்லையும் எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படின்றத நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோக்கான குறைவாக இருந்தால் உங்களுக்கு கூடுதல் ரிட்டர்ன் கிடைக்கும். ஸோ அதனால நீங்கள் டைரக்ட் ஃபண்டை சூஸ் பண்ணலாம். நீங்கள் உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ குறைவாக இருக்குன்னா டைரக்ட் ஃபண்டை சூஸ் பண்ணலாம். அதில் ETF சூஸ் பண்ணலாம் அல்லது இண்டெக்ஸ் ஃபண்டை சூஸ் பண்ணலாம். இது மூணுத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ரொம்ப குறைவாக இருக்கும். மற்றபடி மற்ற ஃபண்டை சூஸ் பண்ணும்போது ஒரு 1% கூடுதலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ரிட்டர்னும் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர் டு அதர் ஸ்கீம்ஸை விட இந்த ஸ்கீம்ஸில் நல்ல ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது இண்டெக்ஸ் ஃபண்ட் ETF மற்றும் டைரக்ட் பிளான்ஸில் அதிகமாக கிடைக்கிற வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பற்றி பார்த்தோம். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவிலேருந்து அந்த ஃபண்டில் இருக்கக்கூடிய மொத்த எக்ஸ்பென்ஸ்லேருந்து தான் நமக்கு அது கழிச்சு தான் நமக்கு நெட் இன்கம் நெட் நிகர லாபமாக கிடைக்கும். ஸோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவும் அந்த ஃபண்டில் இருக்கக்கூடிய மொத்த அமௌண்ட்லேருந்து தான் எடுத்துப்பாங்க. ஸோ அதுவும் வந்து உங்களுடைய மொத்த வளர்ச்சியிலேருந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை எடுத்துக்கொள்ளதுனால அதுவும் உங்களுடைய முதலீட்டிலேருந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதம் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபண்ட் மேனேஜர் நம்ம மியூச்சுவல் ஃபண்டை சூஸ் பண்ணும்போது ஃபண்ட் மேனேஜரை சூஸ் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்க்கணும். அதுக்கப்புறம் நம்ம நீண்ட கால திட்டமிடும். நம்ம இந்த 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 மியூச்சுவல் ஃபண்ட் சீரீஸில் நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முதலீட்டுக்கு தேவையான ஸ்கீம்ஸை செலக்ட் பண்ணும்போது நம்ம நீண்ட காலம் நடுத்தரம் மற்றும் குறுகிய காலம் அப்படின்னு பிரிக்கணும்னு சொல்லி பார்த்துருந்தோம். நம்மளுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரிஸ்க்கு ஏற்ற மாதிரி ஸ்கீம்ஸ் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணும்போது நம்ம எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்க்கணும்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி ஃபண்ட் மேனேஜருடைய ரோலையும் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது முக்கியமான விஷயம். ஸோ ஃபண்ட் மேனேஜர் அப்படின்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் தான் வந்து நம்ம பண்ணக்கூடிய முதலீட்டை அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடியவர். இவர் தான் வந்து அந்த பங்குச்சந்தையில் இருக்கக்கூடிய எந்த ஸ்டாக்ஸை வாங்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அந்த முடிவுகள் செயல்படுத்தக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியது அவர் தான். ஸோ அவருடைய ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ், அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, அவர் இதுக்கு முன்னாடி பண்ண ஸ்கீம்ஸ்லாம் எந்த அளவுக்கு ரிட்டர்ன் கொடுத்துருக்காரு அப்படின்றதுலாம் அந்த வெப்சைட்டில் மியூச்சுவல் ஃபண்டுடைய வெப்சைட்லேயே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவருடைய ப்ரீவியஸ் பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப 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 சிறப்பானது. ஸோ இவர் தான் வந்து நம்ம ஃபண்ட் மேனேஜருக்குன்னு சில பொறுப்புகள் இருக்குது. அவர் தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷனாக மேற்கொள்கிறாரு. ஸோ அவர் தான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஸ்ட்ராட்டஜி வகுக்கிறாரு. அதுக்கேற்ற மாதிரி அவர் தான் வந்து குறிப்பிட்ட ஸ்டாக்ஸ் செலக்ட் பண்ணுறாரு அல்லது பாண்ட்ஸ் செலக்ட் பண்ணுறது மற்றும் ரிசர்ச் மற்றும் அனாலிசிஸ் இந்த மொத்த வேலையுமே அந்த முதலீட்டு முடிவுகள் எல்லாத்தையுமே எடுக்கிறது ஃபண்ட் மேனேஜர்ஸ் தான். ஸோ அது இல்லாமல் ஃபண்டினுடைய பர்ஃபார்மன்ஸையும் வாட்ச் பண்ணுறது இவருடைய ஒர்க்காக இருக்குது. அது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க்கை மேனேஜ் பண்ணுறது ஒரு முக்கியமான
ஒரு ஃபண்ட் மேனேஜருடைய முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க்கை குறைக்கிறது தான். ஸோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு ஃபண்ட் மேனேஜருடைய முக்கியமான ஒர்க்கே பார்த்தீங்கன்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தான். ஸோ முதலீட்டானுடைய பணத்தை இழப்பை சந்திக்காம growth கொடுக்கறது தான் அவருடைய முக்கியமான பணி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ எவல்வேஷன் டிரான்ஸ்பரன்சி. ஸோ நீங்கள் வெளியிட்டு அவங்களுடைய ஃபண்டினுடைய பெர்ஃபார்மன்ஸை காலாண்டு வாரியாகவும் வெளியிடுறது இவங்களுடைய முக்கியமான ஒர்க்காக இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலேஷன் செபி மற்றும் ஏஎம்ஐஃபை அசோசியேஷன் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் இந்தியா போன்ற அமைப்புகளினுடைய விதிகளை ப்ராப்பராக பின்பற்றுறது இவங்களுடைய முக்கியமான ஒர்க்காக இருக்கு. ஸோ ஒரு 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 நல்ல ஃபண்ட் மேனேஜர்ஸ்னா அவருக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், நல்ல அனாலிட்டிக்கல் ஸ்கில் இருக்கணும், அதாவது பங்கு பற்றின மார்க்கெட் பற்றின எக்கனாமிக் பற்றின நுட்பம் அவருக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ நல்ல முடிவெடுக்கக்கூடிய திறன் இருக்கணும், நல்ல நல்ல நேர்மையான நபராக இருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ், அவருடைய ப்ரீவியஸ் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே அந்த வெப்சைட்டில் நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ நீங்கள் ஃபண்டை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபண்ட் மேனேஜருடைய அவருடைய ஹிஸ்ட்ரி சூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அவருக்கு அந்த ஏஎம்எஃப்ஐ அல்லது செபி என்ற வெப்சைட்லையும் அல்லது ஃபண்டிங் இந்த வெப்சைட்லையும் வந்து அந்த ஃபண்டோட மேனேஜருடைய டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபண்ட் மேனேஜருடைய ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸும் அவர் இதுக்கு முன்னாடி நிர்வகித்த மியூச்சுவல் ஃபண்டினுடைய வரலாற்று செயல்பாடுகளையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இவர் தான் வந்து அவருடைய ஹார்ட் போன்றவர், ஒரு ஃபண்ட் மேனேஜர் தான் வந்து மியூச்சுவல் ஃபண்டினுடைய ஹார்ட் போன்றவர். அவர் எடுக்கும் முடிவு தான் முதலீட்டு வெற்றியை தீர்மானிக்குது. அதனால அவருடைய திறமையும் அவர் அனுபவம் ஃபண்ட் மேலாளர் தேர்வு செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நீங்கள் ஃபண்டை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ ஃபைன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த பெஞ்ச் மார்க் இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க. பெஞ்ச் மார்க்னா இப்போ நிஃப்டி இருக்குல்ல, நிஃப்டி ஒரு ஆண்டில் 18% வளர்ச்சி கொடுத்தோன்னா அதை விட கூடுதலாக ஒருத்தர் 20% ஏர்ன் பண்ணாருன்னா அவர் வந்து பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பெஞ்ச் மார்க்குடைய ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுத்தாருன்னா. ஸோ அது மாதிரி அதை விட கொஞ்சம் குறைவாக கொடுத்தாருன்னா கொஞ்சம் மாடரேட் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் இது கூட தான் கம்பேர் பண்ணுவாங்க. நிஃப்டியினுடைய வளர்ச்சியை விட இவர் அதிக ரிட்டர்ன் கொடுத்துருந்தாருன்னா இவர் வந்து நல்ல பர்ஃபார்மர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ஒரு ஃபண்டை சூஸ் பண்ணதுக்கு முன்னாடி எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்க்கணும். நீண்ட காலம், குறுகிய காலம் மற்றும் நடுத்தரம் அப்படின்ற ரேஞ்சில் அதை பிரித்து அதுக்கான திட்டங்களை செலக்ட் பண்ணணும். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வாட்ச் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபண்ட் மேனேஜர்னுடைய எக்ஸ்பீரியன்ஸையும் அவருடைய ப்ரீவியஸ் பர்ஃபார்மன்ஸையும் பார்க்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அசட் அலோகேஷன். அசட் அலோகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக். ஸோ அசட் இப்போ நமக்கு அவங்க கிட்ட இருக்க விட மொத்த அசட்டில் எந்த அளவுக்கு ஆபத்தை குறைச்சி எந்தெந்த திட்டங்களில் நல்ல ரிட்டர்ன் வருதோ ஆபத்தை குறைச்சி ரிட்டர்ன் அவங்க ஆபத்தும் மினிமைஸ் பண்ணணும், அதே மாதிரி நல்ல ரிட்டர்னும் வரக்கூடிய திட்டங்களையும் முதலீடு செய்யணும். ஸோ இதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் வந்து அசட் அலோகேஷன். ஸோ ஒரு முக்கியமான அசட் அலோகேஷன் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த சொத்து ஒதுக்கீடு, நல்லா எல்லா ப்ராப்பரான ரிஸ்க்கு குறைவாக இருக்கிறது இல்லை, ஆனால் நல்ல ரிட்டர்ன் வரக்கூடிய இடத்துல அசட்டை மல்டிபிள் வேலை அசட் அலோகேஷன் பண்ணுறது தான் வந்து முக்கியமான அசட் அலோகேஷனுடைய முக்கியமான விஷயம். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்மக்கிட்ட ஒரு உதாரணத்துக்கு பார்க்கலாம். அசட் அலோகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தக்கிட்ட ஒரு 10 லட்சம் இருக்குன்னா ஒரு 5 லட்சம் வந்து ஈக்விட்டி 50%, டெப்ட்ல ஒரு 30%, கோல்டில் ஒரு 10%, ரியல் எஸ்டேட்ல ஒரு 5%, கேஷ் அண்ட் மணி மார்க்கெட் இதில் ஒரு 5%. இது மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னா இது வந்து ஒரு மாடரேட், அதாவது ரொம்ப ரிஸ்க் இல்லாமல் ஒரு மாடரேட் ரிஸ்க்கு ப்ளஸ் டைவர்சிஃபைடு இன்வெஸ்ட்மெண்ட். இது மாதிரி தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். உங்களுடைய அப்படைட், உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி அதை நீங்கள் கொஞ்சம் மாடிஃபை பண்ணிக்க முடியும். நீங்கள் ரொம்ப உங்களுடைய ஏஜுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ஏஜ் ஃபேக்டர்லாம் வச்சு நீங்கள் இதை வந்து மாடிஃபை பண்ணிக்க முடியும். அதுக்கு சில ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் இருக்குது. அதை நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவில் அதை பற்றி பார்ப்போம். ஸோ நம்ம அசட்டில் என்னென்ன வகை இருக்குது நம்ம ஆல்ரெடி வேறு வீடியோவில் பார்த்துருக்கோம். ஈக்விட்டி இருக்குது, டெப்ட் இருக்குது, கோல்டு இருக்குது, ரியல் எஸ்டேட் இருக்குது. ஆனால் நீங்கள் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நிறைய முதலீடு தேவைப்படும். ஆனால் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எஸ்ஐபி மூலமாக நீங்கள் 500லேருந்து சூஸ் பண்ண முடியும். உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி, உங்களுடைய ரிட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்கள் ஸ்கீம்ஸை சூஸ் பண்ணுறது ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் அசட் அலோகேஷன் பண்ணுறது மூலமாக நீங்கள் வந்து ரிஸ்க்கை குறைக்க முடியும். ஏன்னா நீங்கள் டைவர்சிஃபிகேஷன் பண்ணியிருக்கீங்க, எல்லா அசட்டில் கமாடிட்டியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, டெப்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. ஸோ இப்போ நீங்கள் எல்லா இடத்துலையும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறதுனால உங்களோட ரிஸ்க்கை வந்து குறைக்க முடியும். டைவர்சிஃபிகேஷன் பண்ணுறதுனால உங்களுக்கு க்ரோத்தும் வந்து ஸ்டேபிளாக இருக்கும். சந்தையினுடைய ஃப்ளக்சுவேஷன்ஸை நீங்கள் மீட் பண்ண முடியும். பணத்தை
நீங்க இந்த மாதிரி அசட் அலோகேஷன் பல்வேறு இடத்துல நீங்க டைவர்சிஃபிகேஷன் பண்ணியதுனால நமக்கு பணம் தேவைன்னாலும் ஈஸியா லிக்விடேட் பண்ணி நீங்க அந்த பணத்தை எடுத்துக்க முடியும். ஸோ போர்ட்போலியோ வந்து ஒரு டைவர்சிஃபைடு போர்ட்போலியோ இருக்கும். ஸோ அசட் அலோகேஷன் வந்து ஒரு மாடலுக்காக சொல்லியிருக்கோம். ஸோ அது மாதிரி தான் எல்லாமே இருக்கணும். ஒரு போர்ட்போலியோவில் கோல்டு இருக்கணும், கண்டிப்பா ரியல் எஸ்டேட் பெரிய ரியல் எஸ்டேட்டு ப்ளஸ் ஈக்விட்டி ப்ளஸ் டெப்ட், இது மாதிரி எல்லாமே டைவர்சிஃபையா இருக்கிறது தான் வந்து ஒரு ப்ராப்பரான டைவர்சிஃபிகேஷன். அப்படி இருக்கும்போது தான் வந்து நம்ம ரிஸ்க்கை குறைச்சி நம்ம ஈவனான ரிட்டர்ன்ஸை பெற முடியும். ஸோ ஒரு அசட் அலோகேஷனில் இது எல்லாமே முக்கியம். ஸோ நீங்கள் அதை வந்து மேற்கொள்ளணும். அடுத்து நீங்கள் உங்களுடைய அசட் அலோகேஷனை தீர்மானிக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஜ் ஒரு முக்கியமான ஃபேக்டராக இருக்கும். நீங்கள் ரொம்ப யங்ஸ்டராக இருக்கீங்க அப்படின்னா 20 to 40 வயதுக்குள்ளே இருக்கீங்கன்னா நீங்கள் ரிஸ்க் எடுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து அதிகமாக ஈக்விட்டியில் 70% வரையும் ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணலாம். மற்ற 30 வந்து பார்த்தீங்கன்னா கடனில் முதலீடு செய்யலாம். நீங்கள் வந்து மத்திய வயதில் இருந்தீங்கன்னா 40 to 50, 45 ஏஜுக்குள்ள இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து 50-50, அதாவது மாடரேட் ரிஸ்க் எடுக்கலாம். அதாவது 50% ஈக்விட்டி 50% டெப்ட், இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். நீங்கள் ஓய்வு காலத்தை நெருங்கி இருக்கிறீங்க, ஒரு 50+5 இயர்ஸ்க்கு மேலே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பாதுகாப்பான முதலீடு திட்டத்துக்கு தான் போய் ஆகணும். ஸோ நீங்கள் 80% வந்து டெப்ட்டும் ஒரு 10%-15% அல்லது 20 மேக்ஸிமம் 20% வரை நீங்கள் ஈக்விட்டி ரிலேட்டட் ஸ்கீம்ஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க முதலீட்டு இலக்குகளை நீங்க உங்க வயதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும்போது நீங்க அப்படிதான் செலக்ட் பண்ணணும். ஸோ நீங்க ரொம்ப யங்ஸ்டரா இருந்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணலாம். நீங்க ஏஜ் ரொம்ப முடிஞ்சு நம்ம ஓய்வு காலத்தை நோக்கி பயணிக்கிற ரொம்ப நெருக்கமா இருக்கீங்கன்னா நீங்க வந்து ரிஸ்க் டாலரன்ஸ் ரொம்ப குறைவா இருக்கக்கூடிய டெப்ட் ஃபண்டை சூஸ் பண்றது ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஒரு 10-15% தான் நீங்க வந்து ஈக்விட்டியை சூஸ் பண்ணணும். நீங்க வந்து மாடரேட்டா இருந்தீங்கன்னா நீங்க ஒரு 50-50 வரையும் சூஸ் பண்ணலாம். ஸோ அசட் அலோகேஷனில் இருக்கக்கூடிய சில ஸ்ட்ராட்டஜி பற்றி பார்ப்போம். மாறும் டைனமிக் அசட் அலோகேஷன், அதாவது நீங்கள் மார்க்கெட் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். டைனமிக் அசட் அலோகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரொம்ப ஃப்ளக்சுவேஷனாக இருக்குது, ரொம்ப வீழ்ச்சி அடையக்கூடிய நிலைமையில் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி டைமில் டெப்ட்ல யூஸ் பண்ணுவாங்க. மார்க்கெட்டில் இருந்து வீழ்ச்சியெல்லாம் முடிஞ்சு நல்லா மேல் நோக்கி போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னா அந்த மாதிரி டைமில் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அதை மாற்றி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டைனமிக் அசட் அலோகேஷன் சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு மெத்தட் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்ட் அசட் அலோகேஷன். ஸோ ஃபிக்ஸ்டுனா நீங்கள் எஸ்ஐபியில் நீங்கள் போடும்போதே ஃபிக்ஸ்ட் அலோகேஷன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய எஸ்ஐபியிலேருந்து வரக்கூடிய அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 70% ஈக்விட்டிலையும் 30% டெப்ட்லையும் மார்க்கெட்னுடைய ஃப்ளக்சுவேஷன் எப்படி இருந்தாலுமே ஒரு ஆவரேஜாக இன்வெஸ்ட் பண்ணிட்டே வந்துருவாங்க. அதுதான் வந்து ஃபிக்ஸ்ட் அசட் அலோகேஷன் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஏஜ் பேஸ்ட் அலோகேஷன். ஸோ உங்களுடைய 100 மைனஸ் உங்கள் வயது, நீங்கள் எத்தனையோ 100லேருந்து இப்போ 25 வயசுனா 100லேருந்து 25 கழிச்சிங்கன்னா 75% ஈக்விட்டிலையும் மிச்சம் ரிமைனிங் இருக்கிறத டெப்ட்லையும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ வயதுக்கு ஏற்ற மாதிரியும் நீங்கள் அசட்டை பிரித்து இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் யங்ஸ்டராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நல்லா ரிஸ்க் எடுக்கலாம். நல்ல ஈக்விட்டி ரிலேட்டடான ஸ்கீம்ஸை நீங்கள் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லாங் டேர்மில் நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். நீங்கள் இந்த மெத்தட்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் அசட்டை அலோகேஷன் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து இருக்கக்கூடிய மெத்தட் நம்ம எல்லாரும் பார்த்தோம். சரி, நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கக்கூடிய வெவ்வேறு ஸ்கீம்ஸை பற்றி நம்ம கம்பேர் பண்ணலாம். ஸோ ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ஃபண்டில் பார்த்தீங்கன்னா ரிஸ்க் ரொம்ப அதிகமாக இருக்கும், டெப்டில் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். ஸோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடிஎஃப் மற்றும் இண்டெக்ஸ் ஃபண்டில் ரொம்ப குறைவாக இருக்கும், டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்டில் குறைவாக இருக்கும், மற்ற ஃபண்டில் கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அதிகமாக இருக்கும். ஸோ நெட் ப்ரெசென்ட் வேல்யூ அப்படின்னா என்னென்னு பார்த்தோம், நம்பர் ஆஃப் அசெட் மைனஸ் நம்பர் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் யூனிட். ஒரு 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 10,000 ஒரு 1000 கோடி மதிப்புள்ள அசட் அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்கன்னா ஒரு 1000 கோடி அசட் இது பண்ணுறாங்கன்னா அங்கே டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் யூனிட்ஸ் இதை டிவைட் பண்ண வரக்கூடியதான் நெட் அசெட் வேல்யூ. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு யூனிட்ஸ் கிடைக்கும். நீங்கள் ஒவ்வொரு மாதம் முதலீடு பண்ணும்போது அந்த நெட் அசெட் வேல்யூக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு யூனிட் கிடைக்கும், உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து ஸோ நம்ம அடுத்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னா ஃபண்ட் மேனேஜர்ஸனுடைய அவருடைய எக்ஸ்பீரியன்ஸும் அவருடைய ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த வகையான அசட் அலோகேஷன் யூஸ் பண்ணணும் அப்படின்னு அசட் அலோகேஷன் உங்கள் ஏஜுக்கு ஏற்ற மாதிரி எந்த அசட்டஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரே ஃபண்டில் யூஸ் பண்ணாமல் நம்ம எல்லா டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றத பற்றியும் பார்த்துருந்தோம். அடுத்து பெஞ்ச்மார்க்
பெஞ்ச்மார்க் கம்பேரிசன் ஒன்று சொல்லியிருந்தோம். பெஞ்ச்மார்க்ன்றது நிஃப்டி அல்லது பேங்க் நிஃப்டி அல்லது சென்செக்ஸ் போன்ற இந்தியாவினுடைய முக்கியமான டாப் நிறுவனங்களுடைய கம்பைன் பண்ண ஒரு ஒரு இண்டெக்ஸ் அது. ஸோ அந்த இண்டெக்ஸினுடைய ஒரு ஆண்டு ஒரு ஆண்டினுடைய வளர்ச்சியை விட கூடுதலாக இருக்கா குறைவாக இருக்கா அப்படின்றத வச்சு அந்த பெஞ்ச்மார்க் கம்பேரிசன் பண்ணுறத கம்பேர் பண்ணி அந்த ஃபண்டு வந்து நல்லா செயல்பட்டு இருக்கா இல்லையா அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ அது அந்த பெஞ்ச்மார்க்கை விட நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருந்தோன்னா அது நல்ல ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை விட குறைவாக கொடுத்துருந்தா அது வந்து கொஞ்சம் மாடரேட் ஆனது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நம்ம முதலீட்டு இலக்குகளை குறுகிய காலம் நீண்ட காலம் அல்லது ஓய்வு திட்டம் அப்படின்னு பிரித்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம முதலீடு செய்யணும் அப்படின்ற பற்றியும் சொல்லியிருந்தோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம இதுக்கு இப்போ 2 ஃபண்டுக்குள்ள வேறுபாடை பற்றி பார்ப்போம். ஈக்விட்டி அப்படின்றது டைரெக்டாக ஸ்டார் மார்க்கெட்டில், ஸோ இந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் மூலமாக இன்வெஸ்ட் பண்ணுறது. டெப்ட் ஃபண்டுன்றது அந்த டெப்ட் ஃபண்டு இந்த மியூச்சுவல் ஃபண்டு மூலமாக கடன் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது. ஸோ மியூச்சுவல் ஃபண்டில் ரிஸ்க் அதிகம், ஹை ரிவார்டு இருக்கும், ஹை ரிஸ்க் இருக்கும், நீண்ட காலத்துக்கு ஏற்றது. மியூச்சுவல் ஃபண்ட் லோ ரிஸ்க், குறைவான வருமானம். ஸோ நீங்கள் ரொம்ப ஷார்ட் டேர்முக்கு யூஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த டெப்ட் மியூச்சுவல் ஃபண்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம இண்டெக்ஸ் ஃபண்டை பற்றி பார்த்துருந்தோம். இண்டெக்ஸ் ஃபண்டுன்றது நிஃப்டி 50 சென்செக்ஸ் போன்ற இண்டெக்ஸினுடைய நமக்குடைய இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டை எல்லாமே ஈவனாக பிரித்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நிஃப்டியில் என்ன வளர்ச்சிருக்கோ அதை அப்படியே அதில் ரிஃப்ளெக்ட் பண்ணும். நீங்கள் எந்த இண்டெக்ஸை சூஸ் பண்ணுறீங்களோ அந்த இண்டெக்ஸில் இருக்கக்கூடியது அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணும். அதே மாதிரி தான் இடிஎஃப்பும் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டு. அந்த இடிஎஃப்லையும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் மற்ற ஸ்டாக்ஸ் ட்ரேட் பண்ணுற மாதிரி அந்த இடிஎஃப்பை ட்ரேட் பண்ணிக்க முடியும். அது இப்போ நீங்கள் ஒரு கோல்டு ETF சூஸ் பண்ணீங்கன்னா கோல்டு எந்த அளவுக்கு ரிட்டர்ன் கொடுக்கோ அதே அளவு ஈக்குவலான ரிட்டர்ன்ஸ் வந்து அந்த ETF கொடுக்கும். அதே மாதிரி பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸும் ஒன்றும். நீங்கள் அந்த பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸை சூஸ் பண்ணும்போது ETF சூஸ் பண்ணும்போது அது எந்த அளவுக்கு ரிட்டர்ன் கொடுக்குதோ அது அப்படியே அதை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ நீங்கள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ செலவு விகிதத்தையும் நீங்கள் பார்க்கணும். அதுக்கப்புறம் என்னென்னா அது வந்து பண்ணால் ஃபண்ட் மேனேஜருடைய அவருடைய ப்ராப்பர் எக்ஸ்பீரியன்ஸும் அவர் முன்னாடி பண்ண திட்டங்கள்லேருந்து எந்த அளவுக்கு ரிட்டர்ன் ஜென்ரேட் பண்ணியிருக்காரு அப்படின்றத பார்க்குறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈக்விட்டியில் மூணு கேட்டகரி ஆஃப் ஃபண்ட்ஸ் இருக்குது. லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ், மிட் கேப் ஃபண்டு, ஸ்மால் கேப் அப்படின்னு இருக்குது. லார்ஜ் கேப்ன்றது ரொம்ப பெரிய அளவில் வளர்ந்த நிறுவனங்கள். ஸோ அவங்க ஒரு 30 வருஷம் முன்னாடியே எஸ்பிளிஷ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க வளர்ந்து பெரிய அளவில் இன்னைக்கு வளர்ந்துருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ரிஸ்க் குறைவு. ஏன்னா அவங்க வந்து ஸ்டேபிளான இன்கம் இருக்கும். ஏன்னா அவங்க வந்து ரொம்ப அவங்களுக்கு ஒரு 30 வருஷம் தொழில் அனுபவம் இருக்கிறதுனால அவங்க வந்து பெரிய அளவில் அவங்க கிட்ட ரிசர்வ் இருக்கும். பெரிய அளவில் அவங்க நல்லா வெளியே எஸ்டாப்ளிஷ்டாக இருப்பாங்க அவங்களோட பிஸ்னஸில். இது மாதிரி கம்பெனிஸ் வந்து லார்ஜ் கேப்னு சொல்லுவாங்க. அவங்களோட சந்தை மதிப்புன்னு பார்த்தீங்கன்னா 20,000 கோடிக்கு மேலே இருக்கிறது தான் வந்து லார்ஜ் கேப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கம்பெனிஸ் வந்து ஆல்ரெடி ரொம்ப பெரிய அளவில் வளர்ந்துட்டதால அதுக்கடுத்து இருக்கக்கூடிய ஆண்டுகளில் ஒரு ஸ்டேபிளான growth தான் இருக்கும். ரொம்ப பெருசாக வளர முடியாது. ஏன்னா அவங்க ஆல்ரெடி ரொம்ப ரொம்ப பெருசாக வளர்ந்துட்டு இருக்காங்க. அதுக்கான சந்தை இருக்காது. அவங்க டபுளாக ட்ரிபிளாக வளர்றதுக்கான சந்தை இருக்காது. ஸோ அவங்க ஆல்ரெடி ரொம்ப வெளியே எஸ்பிளிஷாக வளர்ந்ததுனால அவங்களுக்கான வளர்ச்சி வந்து 20 to 25% அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். அதே மாதிரி ரிஸ்க்கும் ரொம்ப குறைவு. கம்பேர் டு மிட் கேப் ஸ்மால் கேப் ஒப்பிடும்போது இந்த லார்ஜ் கேப் ஃபண்டினுடைய ரிஸ்க்கும் ரொம்ப குறைவானது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மிட் கேப்ன்றது 20,000 5,000 இருக்கக்கூடிய 20,000 கோடியிலேருந்து 5,000 கோடி மதிப்புள்ள நிறுவனங்களை தான் வந்து மிட் கேப்னு சொல்லுவாங்க, சந்தை மதிப்புள்ள நிறுவனங்கள். ஸோ இந்த மிட் கேப் நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா அதை விட ஒரு ஒரு ஸ்டார்ட் அப்லேருந்து தொடங்கி ஒரு 10 இயர்ஸ்க்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடியது. ஸோ சந்தை மதிப்பு வந்து 5,000 கோடியிலேருந்து 20,000 கோடிக்குள்ளே இருக்கிறது வந்து மிட் கேப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நிறுவனங்கள் வந்து இது வந்து மாடரேட்டரான ரிஸ்க் இருக்கும், மாடரேட்டரான ரிட்டர்ன் இருக்கும். ஆனால் ஸ்மால் கேப் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வளர்ச்சி இருக்கும். அதே மாதிரி பெரிய அளவில் ரிஸ்க் இருக்கும், பெரிய அளவில் ரிட்டர்ன் இருக்கும். ஏன்னா பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் வந்து கேஷ் கிரன்ச், அதாவது பணத்தட்டுப்பாடு வந்து அல்லது குறுகிய காலத்தில் வந்து அவங்க டிஃபால்டர் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஸ்மால் கம்பெனிஸில். ஸோ நம்ம மியூச்சுவல் ஃபண்டை சூஸ் பண்ணும்போது அவங்க ஒரே ஸ்டாக்ல கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க அதையும் டைவர்ஸ் பண்ணி தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இருந்தாலும் ஸ்மால் கேம்ப் வந்து பெரிய அளவில் ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவங்க வந்து ஈஸியாக அவங்க பிஸ்னஸை ஸ்கேல் பண்ண முடியும். ஸோ பிஸ்னஸ் அவங்க க்ரோத் ஆகும்போது அவங்களுடைய ஷேர்ஸ்னுடைய ப்ரைஸஸ் எல்லாம் வந்து ரேப்பிடாக க்ரோத் ஆகும். இப்போ நம்ம இந்த லாஸ்ட் 2000 2025 பார்த்தீங்கன்னா பல நிறுவனங்கள் 2 மடங்கு 3 மடங்கு 4 மடங்கு வரையும் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 4 மடங்கு அப்படின்றது ஒரு 100 ரூபா இந்த ஸ்டாக்ஸ் 2000 ஒரு 100 ரூபாய் இந்த ஸ்டாக்ஸ் இன்னைக்கு 400 ரூபாய் இல்லை 500 ரூபாய், அதாவது 4 to 5 மடங்கு வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். இது மாதிரி நிறைய ஸ்டாக்ஸ் இருக்கு. ஸோ பெரும்பாலான ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா
மல்டிபிள் ஃபோல்டு ரிட்டர்ன் கொடுத்ததுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது வந்து லார்ஜ் கேப்பில் அந்தளவுக்கு நடக்காது. ஸோ ஆனால் ஸ்மால் கேப்லேயும் மிட் கேப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஃபோல்டு ரிட்டர்ன்ஸ் வந்து ஈஸியாக கிடைக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி ஃபண்டு சூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ரொம்ப யங்ஸ்டராக இருந்தீங்கன்னா ஸ்மால் அது மிட் கேப் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் வந்து மல்டிபிள் ஃபோல்டில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் உங்களுடைய ரிஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆன திட்டங்களை சூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்து நீங்கள் வரி சலுகை பெறணும் அப்படின்னா இஎல்எஸ் ஈக்விட்டி லிங்க்டு சேவிங்ஸ் ஸ்கீமை சூஸ் பண்ணலாம். நீங்கள் இஎல்எஸ் சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு 18C பிரகாரம் 1,50,000 வரையும் நீங்கள் டாக்ஸை கழிக்கலாம். ஸோ இதில் 3 இயர்ஸ் லாக்இன் பீரியட் இருக்கும். ஸோ இது வந்து நீண்ட கால முதலீட்டுக்கு இந்த இஎல்எஸ் ஸ்கீம்ஸ் ரொம்ப ரொம்ப ஏற்றது தான். ஸோ நீங்கள் ஈக்விட்டி ஃபண்டில் எப்போனா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். 3 இயர்ஸ் லாக்இன் பீரியட் இல்லாத ஸ்கீம்ஸ்ல இருந்து நீங்கள் எப்போனா வெளியும் வர முடியும். ஸோ வெளியே வந்தீங்கன்னா உங்களுக்கு 2 அல்லது 3 இயர்ஸ் கழிச்சு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் கிரெடிட் ஆகிடும். ஸோ இது எல்லாமே ப்ராப்பராக ரெகுலேட் ஆன ஒரு மார்க்கெட் அப்படின்றதுனால உங்களுக்கு உங்களுடைய முதலீடு சம்பந்தமான பணத்தை ஈர்க்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. எல்லாமே ரெகுலேட்டன்றதுனால உங்களுக்கு பணத்தை ஈர்க்கக்கூடிய அபாயங்கள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ நீங்கள் அடுத்து வந்து ஹைபிரிட் ஃபண்ட் வர்சஸ் ETF அப்படி பற்றி பார்க்க போகிறோம். ஹைபிரிட் ஃபண்ட் நம்ம என்னன்னு அப்படி ஆல்ரெடி பார்த்துருக்குறோம். ஹைபிரிட்ன்றது ஒரு குறிப்பிட்ட சதவீத ஈக்விட்டி ப்ளஸ் குறிப்பிட்ட அளவு டெப்ட், இதை வந்து ஒரு குறிப்பிட்ட விதத்தில் இருக்கிறதா ஹைபிரிட்னு சொல்லுவோம். ETF நம்ம ஸ்டாக்ஸ் மாதிரி இந்த இண்டெக்ஸ் எல்லாம் ட்ரேட் பண்ணுறது தான் வந்து ETF அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சில இண்டெக்ஸஸ் அதுக்கப்புறம் சில கமாடிட்டிஸ்லாம் வந்து ETF ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். உதாரணத்துக்கு கோல்டு ETF, நிஃப்டி ETF, சென்செக்ஸ் ETF, பேங்க் ETF அப்படின்னு சொல்லிட்டு அந்த இண்டெக்ஸை ரிஃப்ளெக்ட் பண்ணி ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன ரிட்டர்ன் கொடுக்குதோ அதை அப்படியே அந்த ETFும் சேம் அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணும். இதை நீங்கள் வந்து மற்ற ஸ்டாக்ஸ் போல் எக்ஸ்சேஞ்சஸில் ட்ரேட் பண்ண முடியும். இதுதான் அதுக்குள்ள வித்தியாசம். ஸோ நீங்கள் நல்ல ஃபண்டை சூஸ் பண்ணணும்னா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கோல் ப்ராப்பரான கோல் இருக்கணும். அதுக்கப்புறம் உங்களை